Hallelujah. 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 Genesis chapter 41, when you read 40, 41 and till 45, you see how God lifted Joseph and made him to sit as a prime minister for Egypt. இந்த 41ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 41 46 வாசிக்கும் பொழுது அந்த எகிப்துக்கும் ஒரு முழு அதிபதியாக யோசேப்பை கர்த்தர் ஏற்படுத்தினார். Can we give glory to the Lord? கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? God used one Gentile king to bring Joseph out of the prison. அங்கே பாருங்கள், தேவன் பிரஜாதிக்கு ராஜாவாக இருந்த ஒருவனை ஏற்படுத்தி அவன் மூலமாக யோசேப்பை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். I would like to take it in your heart, write it in your heart today. The word is coming to you. இன்றைக்கு உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை உங்கள் இதயத்தில் எழுதிக் கொள்ளுங்கள், உங்கள் இதயத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். You may seek and wait or look that your help or favor from here and there. நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய உதவி இங்க இருந்தோ அங்க இருந்தோ யாரிடத்துல வரலையே என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். To see your situation changing. உங்க சூழ்நிலை மாறுவதற்காக உங்களுடைய உதவி யாரிடத்துல வருகிறா என்று சொல்லி பார்த்து கொண்டு கூட இருக்கலாம். God's word is coming to you that God used the Gentile king for Joseph to come out of the prison. ஆனா இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் நேரா வருகிறது. இந்த யோசேப்பு சிறையிருப்பை மாற்ற தேவன் ஒரு பிரஜாதிய ராஜாவை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். Hallelujah. Joseph was put in the pit so that the vision will not be fulfilled. ஆனா யோசேப்பு பாருங்கள், அங்கே குழியிலே போடப்பட்டான், அவன் தரிசனம் நிறைவேறாது என்று சொல்லி நினைத்தார்கள். But God raised one Gentile king and made his vision fulfilled. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு அறியாத ராஜாவை பிரஜாதி ராஜா ஏற்படுத்தி அந்த தரிசனம் எது நிறைவேற நினைத்தார்களோ அதை யோசேப்பு தரிசனத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். Amen. Hallelujah. Amen. The same God of Joseph will do the same for you. அதே தேவன், யோசேப்பின் தேவன் உங்களுக்கும் அப்படி செய்வார். And secondly, when you read the life of Jeremiah, இரண்டாவது எரேமியா வாழ்க்கை பார்க்கும் பொழுது there we see Jeremiah lamenting prophet. அங்கே ஒரு புலம்பலின் தீர்க்கதரிசி என்று சொல்லி எரேமியா குறித்து வாசிக்கிறோம். This Jeremiah had the burden for Israelites. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எரேமியா மிகவும் அவன் வியாகுலப்பட்டு புலம்புறவனாய் இருக்கிறான். And he saw the people sinning against God and God's kingdom. அங்கே பாருங்கள், அந்த ஜனங்கள் தேவனுக்கும் தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். When you read Jeremiah chapter 2 and verses 13, நீங்கள் எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது he is telling, for my people have committed two evils. They have forsaken me, the fountain of living waters, and dug out cisterns for themselves, broken cisterns that can hold no water. என் ஜனங்கள் ரெண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை வெட்டி விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகி வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். He is seeing the people going on sinning against God. இங்கே எரேமியா பார்க்கிறார், ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். When you read Jeremiah 17 and verses 13, நீங்கள் எரேமியா 17ஆம் அதிகாரம் when you read 13th verse, 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, those who are going away from the Lord, தேவனை விட்டு வெளியே விலகி போகிறவர்கள், what is that, right? இஸ்ரவேல் நம்பிக்கையாக உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். They will be put to shame. அவர் வெட்கப்பட்டு போவார்கள். If you go away from the Lord, நீங்கள் தேவனை விட்டு விலகி போனால், if you go out of God's calling, நீங்கள் தேவனுடைய அழைப்பை விட்டு விலகி போனால், and you are seeing that your vision is not getting fulfilled, உங்களுடைய தரிசனம் ஒருவேளை அது நிறைவேறாத காரணமாக தேவனை விட்டு விலகி போனால், everything is against and everybody is against, எல்லாமே எதிர்ப்பா இருக்கிற, எல்லா ஜனங்களும் எதிர்ப்பா இருக்கிறார்கள், and you are going out of your call, அப்போது நீங்கள் தேவனுடைய அழைப்பை விட்டு விலகி போக நினைக்கிறீர்கள். the word of God is telling you will be put to shame. அப்படி நீங்கள் வேதம் சொல்லுகிறது, அப்போது வெட்கப்பட்டு போவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. God has not called us to be in shame. நாம் வெட்கத்தில் இருப்பதற்கு தேவன் விரும்பவில்லை. God has called so that he will be glorified in and through you and me. தேவன் அழைத்ததற்காக உங்கள் மூலம் எங்களுமாக தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். வெட்கப்பட அல்ல, மகிமைப்பட. Say amen to ஆமென் சொல்லுவோமா? We have
have started our race in spirit, but you and I are not supposed to finish our race in flesh. நம்ம ஆவியில ஆரம்பித்த ஓட்டத்தை மாம்சத்திலே முடித்து விட கூடாது. The situations will make you that you will stop your race in flesh. ஒருவேளை நீங்கள் உங்கள் சூழ்நிலைகள் நீங்கள் ஆரம்பித்த ஆவியில ஆரம்பித்த ஓட்டத்தை மாம்சத்திலே முடிக்கும்படி வரலாம். You may feel weary in your spirit. ஒருவேளை உங்கள் ஆவியில நீங்க சோர்ந்து போகலாம். Because nothing is favorable for you. ஏனென்றால் உங்கள் சூழ்நிலை எதுவுமே உங்களுக்கு சாதகமா இல்லை. But you are seeing that everyone are going against God. அங்க நீங்க பார்க்கறீர்கள் எல்லாரும் தேவனுக்கு விரோதமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். That everything is, all the things that is displeasing God is happening around you. ஆனா உங்களை சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பாரம் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக நடக்கிற காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. But again here Jeremiah was helpless to do anything. ஆனா இங்க பாருங்க எரேமியா தீர்க்கதரிசி எதுவும் செய்ய முடியாமல் உதவியற்றவனாய் இருந்தான். When you read Jeremiah 38 and 6, நீங்கள் எரேமியா 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது how Jeremiah was again put in the pit. இங்க அவன் எரேமியா எப்படி இங்க குழியிலே தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். There Joseph was put in the pit. அங்க யோசேப்பு குழியிலே தள்ளப்பட்டான். Here Jeremiah was put in the pit. இங்க எரேமியா குழியிலே தள்ளப்படுகிறார். He was not just thrown in the pit. இங்கே அவர் குழியிலே அவர் தூக்கி வீசப்படவில்லை. And they let Jeremiah down with ropes, and there was no water in the pit, only mud. So Jeremiah sank down in the mud. எரேமியாவை கயிறுகளினாலே அதில் இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையா இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தினான். There were people against him, so many people. உங்களை சுற்றி அநேக விரோதிகள் விரோதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். They tied Jeremiah in the rope. அங்கே அவர்கள் எரேமியாவை கயிறிலே கட்டினார்கள். And they threw him in the pit. அந்த குழியிலே அவனை தூக்கி போட்டார்கள். So you just imagine how deep the pit would be. நீங்க யோசித்து பாருங்கள் அந்த குழி எவ்வளவு ஆழமா இருந்திருக்கும். Because they were not happy that Jeremiah speaking prophetically and condemning the people who are doing against God. அங்கே எரேமியா தீர்க்கதரிசி தேவனை குறித்தும் தேவன் விரோதமாக செய்கிற பாவங்களை குறித்து கண்டித்து பேசுவதை அந்த ஜனங்கள் விரும்பவில்லை. When you read the first and second verse in 38, நீங்கள் 38ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது and further 17 and 18th verse in the same Jeremiah chapter 38, 38ல 17-18 வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது you will know what Jeremiah is giving the caution for the king, Judah king, that is Sedekiah ராஜாவுக்கு எரேமியாவின் எப்படி இப்படிப்பட்ட தேசம் அழிய போகிறது குறித்து சில எச்சரிப்பு காரியங்களை எரேமியா தீர்க்கதரிசி உரைக்கிறார். What he is supposed to do during this time. அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சிதேக்கி ராஜாவுக்கு அங்கே எரேமியால் உரைக்கப்படுகிறது. But what the people hearing that, what they spoke for concerning this Jeremiah, இந்த எரேமியா பேசின காரியங்களை குறித்து ஜனங்கள் என்ன யோசிக்கிறார்கள்? When you read Jeremiah 38, the 4th verse, the last part, நீங்கள் எரேமியா 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கடைசி வசனத்தை பார்க்கும்போது கடைசி பகுதி, for this man Jeremiah is not seeking the welfare of this people but their harm. அவன் சொல்லுங்க இவன் ஜனத்தின் சேமத்தை கேடாமல் அவர்கள் கேட்டியே தேடுகிறான் என்றார்கள். See, they were not able to take the word of God or the command of God or the instruction of God. ஆனால் தேவன் கொடுத்த தேவனுடைய அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளையோ தேவனுடைய அந்த சத்தங்களையோ அந்த அழிவு காரியங்களையோ அவர்கள் கேட்காமல் அதற்கு விரோதமாக அவர் பேசுகிறார்கள். They misunderstood the ministry and the motives of God's word. ஆண்டவருடைய வார்த்தையும் அந்த ஊழியத்தின் காரியங்களையும் வார்த்தைகளையும் குறித்து தவறாக புரிந்து கொண்டு ஜனங்கள் பேசினார்கள். The Jeremiah's faithfulness to God's word made him sin like a terror, like him as a terror to his nation. ஆனா பாருங்கள் அவன் கர்த்தருடைய வார்த்தையை எரேமியா பேசினான். ஆனா ஜனங்களுக்கு எப்படி இருந்தது? எரேமியா பார்க்கும் பொழுது ஒரு கொலைகாரனை போல ஒரு அழிவு பாதை நடத்துவனை போல ஜனங்கள் பார்த்தார்கள் அவனை. He has not come, he is not speaking for the welfare of the people. அங்க அவன் சொல்லுகிறார்கள் ஜனத்தின் சேமத்திற்காக இந்த தீர்க்கதரிசி பேசவில்லை. So the ungodly persons, அங்கே பரிசுத்தமில்லாத ஜனங்கள், they thought he is only worthy of death. அவன் சொல்லுகிறார்கள் இவன் ஒரு அசுத்தமான மனிதன், தேவ பயம் இல்லாதவன், இவன் சாவுக்கு ஏதுவானவன். No, ungodly people who were in that nation. ஓகே, அந்த தேவன் அறியாத ஜனங்கள் அந்த தேசத்தில் இருந்தார்கள். As God's word proceeded through Jeremiah, தேவனுடைய எரேமியா வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை புறப்பட்ட மாத்திரத்திலே they told this Jeremiah is worthy only of death.
அவர் சொன்னார்கள், இந்த எரேமியா தேவனுடைய வார்த்தையை சொன்ன எரேமியா பார்த்து சொன்னார்கள், இவன் ஒன்லி கொலைக்கு அத மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். He is not supposed to live. இவன் வாழவே கூடாது. Because he is not speaking good for the people. ஏனென்றால் இவன் ஜனத்தினுடைய சேமத்துக்காக பேசவில்லை. But whereas he brought the God's word. ஆனால் பாருங்கள், இந்த எரேமியா தேவ வார்த்தையை கொண்டு வந்தான். But the same people who told that he is only worthy of death, they tied him in the rope and put him in the pit. தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்த எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து இந்த ஜனங்கள், இவன் எங்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லவில்லை, சேமத்தை சொல்லவில்லை, இவன் அழிவுக்கு பாத்திரன் என்று சொல்லி அவனை கயிறிலே கட்டி குழியிலே போட்டார்கள். Hallelujah. Hallelujah. So that was happened in the life of Jeremiah. இதான் எரேமியா வாழ்க்கையில் நடந்தது. But what happened after that, I would just say, நான் அதை சொல்லி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? God raised one person by name Ebed-melech. அங்கே எபேத் மெலேக் என்ற ஒரு மனுஷனை தேவன் எழுப்பினார். Yeah, totally he is again he is a Gentile, outsider. இவரும் ஒருத்தர் பிரஜானி, தேவன் அறியாத ஒரு மனுஷன் தான். Ethiopian. எத்தியோப்பியர் இனத்தை சேர்ந்தவன். Ebed-melech was an Ethiopian and outsider. அவன் தேவன் அறியாதவன். எத்தியோப்பியனாகிய எபேத்-மெலேக்கு என்னும் பிரதானி என்று எழுதப்பட்டிருக்கிறது. So he is coming and speaking on behalf of Jeremiah to the king. ஆனா இங்க பாருங்க, இந்த எத்தியோப்பியன் எரேமியாவுக்கு சார்பிலே ராஜாவிடத்தில் போய் பேசுகிறான். Then once he spoke, அவன் பேசின மாத்திரத்திலே the Lord is commanding not to put Jeremiah in the pit and bring him out. King is commanding. Yeah. அந்த ராஜா சொல்லுகிறான் அந்த மனுஷனிடத்திலே, எரேமியாவை குடியிலே போட இருக்கிறான் அல்லவா, அவனை போட வேண்டாம், ஆட்களை அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். Hallelujah. Hallelujah. How many of you are getting the word of God? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீர்கள்? புரிகிறது. You may want to live faithfully for the Lord. ஆண்டவருக்காக உண்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். You may want to speak the word of God. கர்த்தருடைய வார்த்தை பேச வேண்டும் என்று நினைக்கலாம். But people wanted to please Jeremiah. But he wanted Jeremiah to please the men. ஆனா ஜனங்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, எரேமியா ஜனங்களை ரொம்ப பரவசப்படுத்தணும் அவன் அப்படி நினைச்சாங்க. அவர்களுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச வேண்டும். Man pleasing word they expected from Jeremiah. எரேமியாவிடத்திலே மனுஷனை பிரியப்படுத்துகிற வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். But Jeremiah spoke the God's word. Say amen. ஆனா எரேமியா தேவனுடைய வார்த்தை ஜனத்திலே பேசினான். Can you lift your hands and say amen to it? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? What was the result? என்ன நடந்தது? முடிவு என்ன? Waterless pit was the result. அங்கே தண்ணீர் இல்லாத குழியில தான் எரேமியால போட்டார்கள். But at the same time God raised one Ethiopian, the Gentile. ஆனா பாருங்க, அதே நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் தேவனை அறியாத பிரஜாதியிலிருந்து எத்தியோப்பியன் ஒரு மனுஷனை எழுப்பி God released him from the pit. இந்த எரேமியாவை குழியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். Can we give glory to God? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Hallelujah. 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 I would even like to expect the type of pit, but as I don't have the time, I'm not going deeper into that now. குழியை குறித்து அநேக கருத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம், நேரம் இல்லாததாலே நான் அதை அப்படியே முடித்துக் கொள்கிறேன். This pit where the Jeremiah was thrown. எந்த எரேமியா தள்ளப்பட்ட அந்த குழியை குறித்து சொல்லுகிறேன். So this pit, I would like to say, if he is going to be in the pit a little more, he will die. இந்த எரேமியா இந்த குழியில இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் அவன் மரித்து போவான். God, the people around you wants the God's word to die. இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னன்னா நினைக்கிறாங்கன்னா, தேவ வசனம் மரித்து போக வேண்டும். And your vision how to need to die. உங்களுடைய தரிசனம் அது மரித்து போக நினைக்கிறாங்க. But today the Lord is telling, I am preparing one Gentile to make everything alive. இன்றைக்கு ஆண்டவராக தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய தரிசனம் நிறைவேற்றும்படிக்கு தேவன் அதற்காக யாரை கொண்டு வந்து கர்த்தர் செய்ய போகிறார். For Joseph God raised the Gentile king. அங்க யோசேப்புக்கு பிரஜாதியுடைய ராஜாவை ஏற்படுத்தினார். For Jeremiah God raised one eunuch of Ethiopian, and because of him God commanded the king
to release him from the pit. ஆனா இங்க எரேமியாவை குழியிலிருந்து விடுதலையாக்க தேவனாகிய கர்த்தர் எத்தியோப்பியனுடைய எபிலேப் என்ற மனுஷனை ஏற்படுத்தி அவன் மூலமாக ராஜாவிடத்தில் பேசி ராஜா ஆட்களை அனுப்பி இந்த எரேமியா குழியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள். And this Zedekiah, he removes Jeremiah from the pit, from the well, and he started questioning him. இந்த சிதேக் ராஜா அவனை வெளியிலே கொண்டு வந்து அவனிடத்திலே அநேக கேள்விகளை கேட்கிறான் எரேமியா இடத்திலே. So when Jeremiah observed what he was asking, அங்கே என்ன கேட்கிறார் என்பதை எரேமியா அங்கே கேட்டு பிறந்து it's everything he was listening, he was asking. But in the 19th verse in the Jeremiah 38, 38 வசனத்திலே இப்படியா சொல்லப்படுகிறது, he found this Zedekiah had the fear of men. அங்கே அவன் இப்படியா அறிந்து கொள்கிறான் எரேமியா, சிதேக்கியா ராஜா எரேமியா நோக்கி அவன் சோர்ந்து போன யூதரின் கைகளை என்னை பரியாசம் பண்ண ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லி ஐயப்படுகிறேன் என்றான். He was having the fear of Jews and not the fear of God. இந்த ராஜாவுக்கு என்ன இருந்தது? யூதர்களை குறித்து பயம் இருந்தது, ஆனா தேவனை குறித்து பயம் இல்லை. How many of you are following what the Lord of God, the Spirit of God is speaking to you? அவன் உங்களோட பேசுவதை எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? They didn't had the fear of God, ஆனா அவங்களுக்கு தேவனை படிக்கிற பயம் இல்லை, fear of men. ஆனா மனுஷரை குறித்த பயம் இருந்தது. When you read Proverbs 25 and verses 9, நீங்கள் Proverbs 25:9, the fear of men, the fear of men will bring snare for your life. 25ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை கொண்டு வரும், கண்ணியை வருவிக்கும். Hallelujah. Hallelujah. The Lord is expecting you and me to only to fear God. There we saw the brothers of Joseph feared the blood vengeance. இங்கே பார்க்கிறோம் யோசேப்புக்கு அங்கே அவருடைய சகோதரர்கள் இரத்தப்பழி வந்துடுமோ என்று சொல்லி அதற்கு பயந்தார்கள். Here we see the king Zedekiah, he is having the fear of men and not the fear of God. ஆனா இங்கே பாருங்கள், இந்த ராஜாவுக்கு இங்கே மனுஷனை குறித்த பயம், யூதர்களை குறித்த பயம், ஆனா அவருக்கு தேவ பயம் இல்லை. And follow to that when you read the next chapter 39th, நீங்க அடுத்து 39 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது their whole chapter you read and see there what the proclamation given by Jeremiah. Here we see Lord fulfilling it in the 39th chapter. இது 39வது முழுவதும் வாசித்து பாருங்கள். தேவன் எரேமியா மூலமாக என்ன காரியத்தை வெளிப்படுத்தி பேசினாரோ அதை தேவன் செய்து முடித்தார். Hallelujah. 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 The word of God will not return in void. ஆண்டவருடைய வார்த்தை அது புறப்பட்டு திரும்பி வெறுமனே வராது. Hallelujah. Hallelujah. The vision will not go in vain. தேவனுடைய தரிசனம் அது வெறுமனே நின்று விடாது. The call of God will never go back. தேவனுடைய அழைப்பு ஒருபோதும் திரும்பி போவதில்லை, அது மரித்து போவதும் இல்லை. The call of God and the gifts are forever. தேவனுடைய அழைப்பும் கிருபையும் எப்போதும் நமக்காய் இருக்கிறது. The vision of God is forever. தேவனுடைய தரிசனம் எப்போதும் நிலைத்திருக்கிறது. God is telling according in the Isaiah 59:21, it will follow to your generations. இது ஏசாயா 15:21 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய அழைப்பு சந்ததி வரை சந்ததி சந்தானத்துக்கு வருகிறது. Isaiah 59:21 says so. 59:21 The word and the anointing, it will follow to your generations, and God is making a covenant. தேவன் சொல்லுகிறார், இதோ உடன்படிக்கை பண்ணுகிறேன், உன்மேல் வைத்த ஆவி உன் வாயில வைத்த வார்த்தைகள் இனி முதற் கொண்டு உன் பிள்ளைகள் சந்ததி சந்ததி வரையிலும் அது நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். So here we see, what is this verse, 5th verse? ஆனாலும் கல்தேயருடைய ராஜாவனும் ராணுவம் பின்தொடர்ந்து எரிகோவை சமபூமி சீதேக்கு கிட்டி அவனை பிடித்து அவனை ஆமா தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவை நேபுகாத்நேசரிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே இவன் அவனை குறித்து தீர்ப்பு செய்தான். The judgment came upon Zedekiah. சிதேக்கியா ராஜா மீது ஒரு தீர்ப்பு வந்தது. And they were fired. அக்கினியினாலே எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டது. Yes. Hallelujah. So everything happened according to what the Jeremiah spoke. என்ன எரேமியா பேசினானோ அது எல்லாம் நடந்து முடிந்தது. The people against, those who were against Jeremiah and God's word, they tried putting him in the pit. ஆனா தேவன் எரேமியாவுக்கு விரோதமாக இருந்த ஜனங்கள் அவனை எடுத்து குழியில போட நினைத்தார்கள்.
But God raised one person from the Gentile and God released him and made his word to be fulfilled for the nation. ஆனா தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? இந்த குழியில போடப்பட்ட எரேமியாவை ராஜா ஒரு மனுஷனை, ஒரு பிரஜாதியான மனுஷனை ராஜாவோட அனுப்பி, ராஜா ஆட்களை அனுப்பி இந்த எரேமியா குழியிலிருந்து எடுத்து எரேமியா மூலமா தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை, தரிசனத்தை தேவன் செய்து முடித்தார். Will you give clap offering to the Lord? Hallelujah. A big clap offering to the Lord. Hallelujah. 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 The Zechariah 9:11. சகரியா 9:11. And God released Joseph from the pit. ஆண்டவராகிய தேவன் யோசேப்பை குழியிலிருந்து எடுத்தார். And God released Jeremiah from the pit. இந்த குழியிலிருந்து எரேமியா கர்த்தர் தூக்கி எடுத்தார். And God fulfilled the vision of Joseph and Jeremiah. தேவனாகிய கர்த்தர் யோசேப்புக்கு எரேமியா கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி முடித்தார். By how? எப்படி? By using one Gentile person. எப்படி நிறைவேற்றி முடித்தார்? பிரஜாதியிலிருந்து ஒரு மனுஷனை எழுப்பி அதன் மூலமாக தேவன் அந்த காரியத்தை செய்து முடித்தார். I'm coming to the end of my message. என்னுடைய மெசேஜினுடைய முடிவுக்கு வருகிறேன். By after releasing from the pit, what God is going to do for you. With this I'm going to finish off. இந்த குழியிலிருந்து வெளியே எடுத்து வந்த பின்பு தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போறார் என்பது குறித்து நான் பேசி முடிக்கிறேன். And what God is speaking to you, and what is that things that is, what is the ministry that is ahead of you, and God has chosen you. With this declaration we are going to pray and finish. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார், இந்த வார்த்தையின் பிரகாரம் தேவன் உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறார், என்ன வைத்திருக்கிறார் சொல்லி நான் உங்களுக்காய் செய்து முடித்து ஜெபிக்க போகிறோம். So I would like you to rise up from your seat. நீங்கள் எல்லாம் எழுந்து நில்லுங்க. Open your Bible and turn your Bible to Acts chapter 13. நீங்கள் எல்லாரும் வேதத்தை அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். You will see the same word fulfilling in your life. You read from 42 to 46. Shall we read it? Brother will read in Tamil. 42 லிருந்து 49 வரைக்கும். 42 to 49. Please make a note of it. Acts chapter 13, 42 to 49. Please read it. ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை. இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 42 லிருந்து. அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்தில் புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பிரஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவருடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டத்த அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடியாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவவசனம் சொல்ல வேண்டியதா இருக்கிறது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்தராக தீர்த்து கொள்ளப்படியினால் இதோ நாங்கள் பிரஜாதி இடத்தில் போடுகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்த ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளிருக்கபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். பிரஜாதி அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தர் வசனத்தை மையப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. Hallelujah. Hallelujah. 47, 48, 49. Can the congregation read aloud? 47, 48 and 49. சபையார் நீங்கள் 47, 40, 49 இந்த மூணு வசனம் பார்த்து எல்லாரும் வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீர் பூமியின் கடைசி Amen. Amen. Hallelujah. Hallelujah. As I don't have much time, I made you to read, and I would encourage you to take this word
claim it and continue to run your race for God. நீங்கள் இந்த வசனத்தை தேவன் எளிதப்படுத்தினபடினால உங்களுக்கு படிக்க சொன்னேன். இந்த வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். அதை நீங்கள் ஆண்டவருக்குள் இதயத்தில் எழுத்துக்கொண்டு தொடர்ந்து உங்கள் ஓட்டத்தை இந்த வார்த்தையின் பிரகாரம் ஓடி முடிப்பீர்கள். And you will say a testimony according to Psalms 40 and verse 2, which that also I would encourage you to read along with us. You will say, your testimony is going to be like this. Psalms 40 and verses 2. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தான் நீங்கள் இந்த நாட்களுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சாட்சியா இருக்க போகிறது. அதை நான் வாசிக்கும்படியா விரும்புகிறோம். வாசிங்களா? சேர்ந்து வாசிப்போம். பயங்கரமான குடியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். Amen. Hallelujah. This is going to be your testimony from now on. இன்றிலிருந்து இதுதான் உங்கள் வாழ்க்கையிலே சாட்சியா இருக்க போகிறது. You are going to say this word came during you make this day. Today is 29th September 2024. In this the last Sunday of this September, the Spirit of God is speaking to you. இந்த 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை என்னை நோக்கி வந்தது. இந்த வார்த்தை தான் உங்களை நடத்த போகிறது. இதை நீங்க சாட்சி சொல்ல போகிறீர்கள். And you are going to say according to Psalms 42. நீங்கள் சங்கீதம் 42 பிரகாரம் நீங்கள் சொல்ல போகிறீர்கள், சாட்சி கொடுக்க போகிறீர்கள். He also brought me up out of the horrible pit, out of the miry clay, and set my feet on a rock and established my steps. பயங்கரமான குடியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிற தேவன். Hallelujah. 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 You are going to testify for the glory of God. நீங்கள் தேவ மகிமைக்காக சாட்சி சொல்ல போகிறீர்கள். Amen. Amen. Hallelujah. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். As we have heard the word of God. Yes, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டீர்கள். Now this is a time for us to commit before our Lord God. இப்போ தேவனிடத்திலே நம்ம ஒப்புக்கொடுக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. We are going to commit our lives. நம்ம வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுக்க போகிறோம். You may be having so many burdens, questions, confusions in your heart. ஒருவேளை உங்கள் இதயத்திலே अनेक குழப்பங்கள், கேள்விகள், சந்தேகங்கள் வாழ்க்கையில இருக்கலாம். Lord, what is ahead of me, Lord? எனக்கு முன்பாக என்ன இருக்கிறது ஆண்டவரே? I am going through such and such situations. நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகிறேன் ஆண்டவரே. I am literally, I feel that I am in a pit, Lord. ஆண்டவரே, நான் ஒரு குழியில் இருப்பது போல உணர்கிறேன் ஆண்டவரே. Lord, there is no one to give hand and bring me up from the pit. ஆண்டவரே, இந்த குழியிலிருந்து என்னை தூக்கி எடுக்க யாரும் கை கொடுக்க முன் வரவில்லை. Lord, I feel, Lord Jesus, whether my vision also should not die along with me. ஆண்டவரே, என்னோட கூட எனக்கு கொடுத்த தரிசனம் அது மரித்து போகுமோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். Today, Lord, I come before you. ஆனா இன்றைக்கு தேவனே உமக்கு முன்பாக நான் வருகிறேன். Lord, as we read in Zechariah 9 and 12. ஆண்டவரே, சகரியா 9 ஆண்டவரே 12 வசனத்தின் பிரகாரமாக Today I am once again turning back to you, Lord. ஒரு விசை உனக்கு நேராக என் வாழ்க்கையை திருப்புகிறேன். Lord, I turn back my life to you. என் வாழ்க்கையை இன்னொரு விசை உமக்கு நேராக திருப்புகிறேன். I turn back my heart to you. என் இதயத்தை உமக்கு நேராக திருப்புகிறேன். Lord, today, Lord, I come before you with an Lord emptying me, Lord. ஆண்டவரே, என்னை முழுமையாக வெறுமையாக்கும் இடத்துல வருகிறேன். Release me, Lord. என்னை விடுதலையாக்கும். You know that I trust you, Lord. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், உமக்கு தெரியும். Lord, you know the Lord Jesus that I love you. இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன் என்று உமக்கு தெரியும். Lord, I know that I am the chosen vessel. ஆண்டவரே, நீர் என்னை நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் என்று எனக்கு நன்றாய் தெரியும். Lord, I know that there is a purpose for you, Lord Jesus to keep me in this nation. ஆண்டவரே, இந்த தேசத்திலே நீர் என்னை வைத்திருக்கிற ஒரு நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியும். Lord, but I am helpless to carry that forward. ஆனால் ஆண்டவரே, இந்த நோக்கத்தை தரிசனத்தை என்னாலே சுமந்து செல்ல முடியவில்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. I feel, Lord Jesus, that I am bound. ஆண்டவரே, நான் கீழே தள்ளப்பட்டதை போல இருக்கிறேன். I am bound. நான் கட்டப்பட்டிருக்கிறேன். Lord, I am helpless. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. Today, Lord Jesus, I seek you. இப்பொழுது இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறேன். I rededicate myself to you, Lord. ஆண்டவரே, என்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்து வருகிறேன். Hallelujah.
ஹalleluya. Lord, once again I commit myself. ஆண்டவரே இன்னும் மறுபடியும் ஒப்புக்கொடுக்கிறேன். One more time, Lord Jesus, I come and stand before the cross. இன்னும் ஒரு விசை ஆண்டவரே சிலுவைக்கு முன்பாக ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து வருகிறேன். Lord, pour your blood on me, cleanse me, Lord, and sanctify me with your ஆண்டவரே blood, Lord Jesus. உம்முடைய கல்வாரி இரத்தத்தை என் மேல் ஊற்றி ஆண்டவரே என்னை சுத்திகரித்து மறுபடியும் என்னை சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, the confessed sins, the unconfessed sins, Lord, forgive me. ஆண்டவரே மறைக்கப்பட்ட பாவங்கள் ஆண்டவரே உள்ளுக்குள்ள இருக்க பாவங்களை ஆண்டவரே சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்கும். Today, Lord, totally, Lord Jesus, Lord, I open my heart and soul before you. ஆண்டவரே முழுமையாக என் இருதயத்தையும் என்னையும் முற்றிலுமாக ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே The Lord is looking. தேவன் பார்க்கிறார். The Lord's hand is coming now. கர்த்தருடைய கரங்கள் வருகிறது. Hallelujah. Hallelujah. The precious blood of Jesus is falling upon you. இப்போது அந்த விலையேறப்பட்ட இயேசுக்கு இரத்தம் விழுகிறது. The Lord has promised Zechariah 9:11. தேவன் சகரியா 9:11 நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். The blood covenant will set you free. தேவனுடைய உடன்படிக்கையின் இரத்தம் நம்மை விடுதலையாக்கும். Today ask for the blood covenant to set you free. தேவனுடைய உடன்படிக்கை இரத்தம் விடுதலையாக்கும்படி ஜெபியுங்கள். Can you open your mouth and start asking? எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கேட்போம். Lord, let the blood covenant, Lord, cleanse my person personally, Lord Jesus. ஆண்டவரே என்னை முற்றுமையாக உம்முடைய உடன்படிக்கை இரத்தத்தாலே என்னை முழுமையாக சுத்திகரியும். Lord, whatever that is displeasing you, எதெல்லாம் ஆண்டவரே உமக்கு விரோதமாக உமக்கு பிரியமில்லாம இருக்கிறதோ, Lord, for whatever that is not making me to move forward, ஆண்டவரே எந்தெந்த காரியெல்லாம் ஆண்டவரே நான் முன்னே செல்ல முடியாதபடி தடை பண்ணுகிறதோ, Lord, one more time and come before you asking Lord you to sanctify me. இன்னும் ஒரு விஷயம் தான் வருகிற ஆண்டவரே என்னை மறுபடியுமாக நீர் ஆண்டவரே சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும். Father Jesus, thank you Jesus. as your children are asking, Lord, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நோக்கி கேட்கறாங்கப்பா. as per thy promise, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தின்படி let this day be a day of deliverance for your children. உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை நாளா இருக்கட்டும். Let this day be a day of breakthrough for your children. உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல ஒரு ஆண்டவரே ஒரு விடுதலை நாளா இருக்கட்டும். Lord, let your hand come and anoint them more and more. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கரத்தை வைத்து ஒவ்வொரு மீதும் அபிஷேகம் பண்ணி இன்னும் அபிஷேகத்தை Let ஊற்றும். every yokes be broken. எல்லா நுகங்களும் முறிந்து விழட்டும். Let every spirit of hatredness, jealousy be bound in Jesus' name. எல்லா பொறாமைகள் எரிச்சல்கள் இயேசுவின் நாமத்தில் விழுந்து போகட்டும். Lord, every weapons that is formed against them, let it not prosper in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு விரோதம் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். Lord Jesus, increase your grace, Lord. ஆண்டவரே இயேசுவே உம்முடைய கிருபை இன்னும் அதிகப்படுத்தும். Lord Jesus, raise a person, Lord, for your children whom you have set. Lord Jesus, Lord, let the favor come for your children. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்யும்படி நீர் உம்முடைய ஜனங்களை எழுப்பி அனுப்பும். As your promise that Acts 13:47, Lord, you have chosen them to be the light for the nations. ஆண்டவரே அப்போஸ்தலர் 13:47 பிரகாரம் இந்த பிள்ளைகளை நீ ஒளியாக வைத்திருக்கிறீர். Lord Jesus, let your light shine in their lives. ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். Light in their family. ஆண்டவரே குடும்பத்திலே பிரகாசிக்கட்டும். In this nation, Lord. இந்த தேசத்திலே தேவ வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். In the church, Lord. இந்த சபையிலே வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். Lord, we bless your children, Lord. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். Lord, we bless, Lord Jesus, your bride. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய மனவாட்டிகளை ஆசீர்வதிக்கிறோம். Let the vision be carried, Lord, carried on. உம்முடைய தரிசனம் இன்னும் ஆண்டவரே சுமந்து செல்லட்டும். Lord, let it be fulfilled. அது நிறைவேறி முடியட்டும். Strengthen your children. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே பலப்படுத்தும். Lord, you have blessed, you have promised that you will bless them in a double measure. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. Releasing is the first blessing. ஆண்டவரே முதலாவது ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுங்கப்பா. Releasing from their pit is the first blessing. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய முதல் ஆசீர்வாதம் விடட்டும். Releasing, ஆண்டவரே இந்த குழியிலிருந்து விடுதலை ஆவது ஒரு முதல் ஆசீர்வாதம் ஆண்டவரே. Yes, let them release from the pit, Lord, that will be the first blessing for them. And secondly, Lord Jesus, let your children, Lord Jesus, accomplish the vision and glorify them, O Father. ஆண்டவரே உம்முடைய பிள்ளை இரண்டாவதாக நீ கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி முடித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை The God செய்யும். of Joseph and Jeremiah.
யோசேப்பின் தேவனே, எரேமியாவின் தேவனே, Lord, fulfill your children's vision, Lord. உடைய பிள்ளைகளுடைய தரிசனத்தை நிறைவேற்றி Bless முடித்தார்கள். their personal lives, Lord. அவள் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதியும். Touch their physical body, heal them in every area that they need your healing touch, Lord. உடைய பிள்ளைகள் சரீரத்தில் இருக்க எல்லா வருத்தங்கள் வேதனை நீக்கி சுகமாக்கி ஆசீர்வதியும். Lord, touch their soul and heal, Lord. அவள் ஆத்துமாவை தொட்டு குணமாக்கும். Enlighten their spirits, Lord. அவள் மனக்கண்களை ஆண்டவரே இன்னும் பிரகாசமாக்கும். Bless them and let them be a blessing, O Father. ஆண்டவரே அவள் ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் வைத்தருளும். Let your name alone be உடைய glorified. நாமம் மையப்படுவதாக. We humble servants, we bless them with their whole heart, Lord. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தேவனாகி பிள்ளைகளாகிய ஊழியர்களாக நாங்களும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். And we bless everyone, Lord Jesus, who are watching this message, Lord. இந்த மெசேஜை கேட்கிற பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Bless every churches here, Lord. ஒவ்வொரு சபைகளின் தேசத்தில் நார்வே சபை ஒவ்வொரு சபைகளை ஆசீர்வதியும். Bless every servants of God in this nation. இந்த தேசத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதியும். Bless every believer's family, O Lord. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை தேசத்தில் ஆசீர்வதியும். We speak the oneness of spirit among the God's people. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே ஒரு ஒருமனப்பாட்டு ஆள் உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Lord, grant your salvation to this nation and to the people of this nation. ஆண்டவரே இந்த நார்வே தேசத்துக்கு ஒரு ஜட்ஜிப்பின் சந்தோஷம் வந்து விழட்டும் வரட்டும். Bless the rulers of this nation, இந்த Lord. தேசத்தை ஆளுகிறவர்களை ஆசீர்வதியும். Bless the economy of this nation, இந்த Lord. தேசத்தினுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதியும். Bless each and every individual of this nation. இந்த தேசத்தின் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களை ஆசீர்வதியும். Thank you, Jesus, for blessing, O Lord. ஆண்டவரே இயேசுவை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. Lord, we commit, Lord Jesus, we decrease and you increase, Lord. ஆண்டவரே நீங்கள் பெருக நாங்கள் சிறுக எங்களை அர்ப்பணிக்கிறோம். Thank you, Jesus, for blessing, Lord. எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. Rise testimony in Lord Jesus for thy glory. உன் நாமத்துக்கு மகிமைமிக்க சாட்சிகளை எழுப்பும். In Jesus' blessed name we pray. இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 God bless you. God bless you. God bless you. ஓகே, இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு பேசியிருக்கிறார், இந்த தேசத்தோடு பேசியிருக்கிறார். எழுப்புதலின் காலம் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் நிறைவேற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமீன் சொல்லி இந்த வேளையிலே எங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிப்போம் என்று சொன்ன வாக்கின்படி இந்த தேசத்துக்கு வந்து எங்களை ஆசீர்வதித்த இந்த தேவ குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய ஊழியங்கள் பருகி பெருகி பூமி எங்கும் அவர்கள் சென்று இந்த உலகம் எங்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு அவர்களை அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை ஆண்டவர் நிறைவேற்றுவேன் என்று அவர் சொல்லுகிறார். அதை வாக்குத்தத்தமாக அவர்கள் கொடுத்திருக்கிறார். இதோ நீங்கள் பூமி எங்கும் சென்று சகல ஜாதியையும் சீசராக்கி பிதாக்குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீசராக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் உங்களோடு கூட உலகத்தின் முடிபரியந்தும் சதா நாட்களிலும் உங்களோடு கூட நான் இருப்பேன் என்று அவர் வாக்குரைக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய ஜனவரி மாதத்திலே நடக்க போகிற மகளுடைய திருமணத்திலே ஆண்டவர் வந்து அந்த நாளிலே என்ன பற்றாக்குறைகள் இருந்தாலும் அன்று கானானூர் கல்யாணத்திலே நிறைவேற்றினது போல அந்த திருமணத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன். நன்றி ஆண்டவரே, துதிக்கான மகிமை உமக்கு நான் செலுத்துகிறேன். நாம் சொல்லுவோம் இந்த வேளையிலே தேவன் கொடுத்த வார்த்தைகளை தேவன் நம் வாழ்விலும் ஒவ்வொருவரையும் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். யோசேப்பு எரேமியாய் போன்று இன்றைக்கு நாங்களும் அந்த குழியிலே இருந்தோம், எங்களை தேவன் தூக்கி எடுத்து விட்டார். அவ்விதமாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் தேவன் தூக்கி எடுத்து நிலைநிறுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் ஒருபோதும் மறவாதே. ஏனென்றால் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார், உன்னை அழிவுக்கு விலக்கி அவர் மீட்கிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உங்களை முடிசூட்டுகிறார், நன்மையினால் உங்கள் வாயை அவர் திருப்தியாக்குகிறார். கழுக்குக்கு சமமாய் உங்களுடைய வயதை அவர் வாழ வயதாய் மாற்றுகிறார். ஆமீன் என்பதாகும். நன்றி. அந்த பிதாவுடைய அன்பும் தேவகுமாருடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்னோனியமும் அன்பும் எங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவேளை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவையாயிருந்தால்
பாஸ்டர் அவர்களோடு வந்து நீங்கள் தனியாக ஜெபித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.